Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 9.8க்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள்ஸில் எக்ஸாம்பிள் 9.57 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன் 9.58லேருந்து ரிமைனிங் பார்க்கலாம். ஸோ இன்னும் ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ 9.58 என்ன அப்படின்னா, ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி ரீஜன் இன் தி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். அவங்களே சொல்லிட்டாங்க, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் மட்டும் bounded by the parabola y square equal to 4x and the line x plus y equal to 3 and y axis. 3 இன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் வந்து பேரபோலா, அப்புறம் இந்த லைன் அண்டு y axis மூணுமே இன்டர்செக்ட் ஆகிற அந்த ஏரியா அண்டு ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் மட்டும். ஓகே, சொல்யூஷன் ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எழுதிடலாம். அண்டு கிவன் பேரபோலா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ் ரைட் சைடில் இருக்குது, ஸ்கொயர் பக்கத்தை விட்டுருங்க, எக்ஸ் இருக்கா, அப்போ பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் வரணும். அண்ட் இந்த லைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 3, அதோட லைனை நம்ம ட்ரா பண்ணோம்னா ஒய் ஈக்குவல் டு 3 மைனஸ் எக்ஸா. ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் டு 3 மைனஸ் எக்ஸ், அப்போ நமக்கு 0 வரும். இது ஆக்சுவலி 3x ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸ் என்ன வரும், 3ன்னு வந்துடும். ஸோ அப்போ 0,3 இந்த பாயிண்ட்டு. ஓகே, ஸோ 0,3 இந்த பாயிண்ட்டு. ஆஸ் வெல் அஸ் அப்படியே ஒரு பாயிண்ட்டாக கொடுத்து நம்ம அதை பிளாட் பண்ணோம். இல்லைனா நம்ம அந்த ரெஸ்பெக்டிவ் டேபிள் ஒன்று போட்டு எக்ஸ் அண்டு ஒய் வேல்யூ அப்படின்னு போட்டு கூட எழுதிக்கோங்க. ஸோ நான் அது ஜஸ்ட் புரியும், அப்படி ஆல்ரெடி பண்ணியிருக்கோன்றதுனால டேரெக்டாக எழுதிட்டேன் எக்ஸ் ஒய். ஸோ இப்போ எக்ஸுக்கு நீங்கள் 3 கொடுத்தீங்கன்னா ஒய் பிகம்ஸ் 0. ஓகே, பிகாஸ் y ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3 மைனஸ் எக்ஸ்ன்னு வந்துடும். ஸோ இதில் இருந்து ஓகே, அடுத்து நீங்கள் எக்ஸுக்கு 1 கொடுத்தீங்கன்னா என்ன வரும், y பிகம்ஸ் 2. அடுத்து எக்ஸுக்கு 3 கொடுத்தீங்கன்னா 0, அண்ட் தென் எக்ஸுக்கு 4 கொடுத்தா இட் பிகம்ஸ் -1, நெகட்டிவில் போயிடும். ஏன்னா 4, 3 minus 4 is -1. ஸோ அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி வேல்யூஸ். ஸோ அப்போ 0ல் இட் இஸ் 3, ஓகே, அண்ட் தென் 1ல் இட் இஸ் 2. ஸோ 1ல் இட் இஸ் 2 அண்டு 4ல் வந்து -1. ஸோ 4 இங்கே இருக்கும், -1 இங்கே இருக்கும். ஸோ 4 -1, திஸ் இஸ் தட் ரெஸ்பெக்டிவ் லைனு. ஓகே, ஸோ அடுத்து இந்த 9ல் -6 வருது இந்த பாயிண்ட்டு. ஸோ 9 கொடுத்து பாருங்கள். அப்போ இதில் எக்ஸ் ஈக்குவல் டு 9 கொடுத்தீங்கன்னா y ஈக்குவல் டு 3 minus 9 வருமா, விச் இஸ் -6. அதுதான் இந்த பாயிண்ட்டு, 9ல் -6. ஓகே, இது லைனு. அடுத்து ஒய் ஆக்சிஸ்னா என்ன, இதுதான் ஒய் ஆக்சிஸ். இப்போ இந்த 3க்கும் இன்பிட்வீனில் இருக்க ரீஜன்னா எங்கே இருக்குது பாருங்கள், இதை எடுக்கக்கூடாது, இதை எடுக்கக்கூடாது. விச் இஸ் தி ரீஜன் விச் லைஸ் ஆல் தி 3. ஸோ இந்த ரீஜன் தான், ஏன்னா இங்கே ஒய் ஆக்சிஸ் இருக்குது, இங்கே பேரபோலா இருக்குது, இங்கே x + 3 அது இருக்குது. அப்போ இந்த 3மே இன்டர்செக்ட் ஆகிற ரீஜன் இந்த ரீஜன் தான், அந்த ஏரியா தான் நம்மளை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. சின்ஸ் நமக்கு y ஈக்குவல் டு 3 மைனஸ் எக்ஸ், செகண்ட் ஈக்குவேஷன் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x. இந்த இடத்துல y பிளேஸில் அது போடுங்க, 3 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x. ஸோ a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் மைனஸ் 2ab plus b square equal to 4x. then இதை லெஃப்டில் கொண்டு வாங்க, x square minus 10x plus 1 equal to 0. அப்போ x equal to that is multiply பண்ணால் எனக்கு என்ன வரணும், 1 into 9 9, ஆட் பண்ணால் மிடில் டேர்ம் -10 வரணும். அப்போ -1 into -9 போடுறோம். ஸோ ஃப்ரண்ட்டில் எதுவும் நம்பர் இல்லை, ஸோ டேரெக்டாக எடுத்துக்கலாம். x minus 1 into x minus 9 equal to 0. so that x equal to 1, x equal to 9. ஓகே, if x equal to 1ன்னு போட்டிங்கன்னா என்ன வரும் நம்மளுக்கு வேல்யூ, x plus y equal to 3. அப்போ 1 plus y equal to 3, இது ரைட்டில் கொண்டு வந்தால் y என்ன 2 அப்படின்னு வந்துடும். சிமிலர்லி x equal to 9 அப்படின்னு போட்டால் என்ன ஆகும், 9 plus y equal to 3, இது ரைட்டில் கொண்டு வந்தீங்கன்னா y equal to -6. அப்போ 1, 2 அண்டு 9, -6 ஆர் தி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் தி பேரபோலா அண்ட் தி லைனு. ஏன்னா அது ரெண்டு தானே நம்ம இங்கே பண்ணியிருக்கோம், இது லைனோட ஈக்குவேஷன், இது பேரபோலா. அதுதான் நம்ம இங்கே ஆக்சுவலி எழுதிருப்போம் பாருங்கள். 1, 2லையும் இங்கே வந்து என்ன 9, -6, அதுவும் நம்மளுக்கு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் தஸ். ஓகே, தி லைன் x plus y equal to 3 மீட்ஸ் தி y axis at 0,3. அதையும் நான் மேலே சொல்லியிருந்தேன் பாருங்கள். 0,3ல தான் என்ன ஆகுது, y axisல இந்த லைன் வந்து மீட் ஆகுது. ஸோ தட் இஸ் திஸ் இன்ஃபர்மேஷன். தர்ஃபோர் வியூவிங் இன் தி டைரக்ஷன் ஆஃப் y axis, y axisல இருக்க டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆன் தி ரைட் பவுண்டிங் curve is given by. ஸோ அதான் நான் மேலே வரைஞ்சிருக்க கிராஃப். அப்போ x ஈக்குவல் டு என்ன வரும், y square by 4 when it lies in between 0 to 2. இப்போ 0 to 2ல் போடுறப்ப பாருங்கள், x 0 to 2ல் போகிறப்ப இந்த ரீஜனில், அப்போ இங்கே என்ன இருக்குது, எனக்கு பேரபோலா இருக்குது இந்த இடத்துல. ஓகே, ஸோ கீழே இருக்கிறது பேரபோலா. அப்போ அதுலேருந்து எக்ஸ் என்ன y square by 4, மேலே இருக்கிறது அந்த ஸ்ட்ரைட் லைன், அதுலேருந்து எக்ஸ் என்ன 3 minus y. ஸோ தட் இஸ் தி எக்ஸ் வேல்யூ when it greater than 2 and less than 3. ஏன்னா 2 to 3 வரைக்கும் தான் நம்மளுக்கு இந்த வேல்யூவே பேசுகிறோம். ஸோ 2ல் தான் ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகுது ஃபங்க்ஷன். ஸோ அப்போ அந்த 2க்கு முன்னாடி இருக்க வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஆகுது, ஸோ இந்த 2க்கு கீழே இருக்க வரைக்கும் 0லேருந்து 2 வர வரைக்கும் இட் இஸ் லைஸ் இன் தி பேரபோலா. அதனால் பேரபோலா ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸ் எடுக்கிறோம்.
2 to 3 பார்த்தீங்கன்னா it is in the line. ஸோ அப்போ லைனில் இருந்து எக்ஸோட வேல்யூ எடுக்கணும். ஸோ தட் இஸ் வாட் we are writing here. இப்போ இதை வச்சு இன்டகிரேட் பண்ண வேண்டியதான். Therefore the required area is nothing but a is equal to 0 to 2 x dy plus 2 to 3 x dy. ஏன் நம்ம இங்கே y dx எடுக்கல? ஏன்னா நம்ம பண்ணுறது along the y axis மேலே இருக்குது நம்ம ஏரியா. இன்கேஸ் இந்த எங்கன்னா இருந்ததுன்னா எக்ஸை வச்சு நம்ம போட்டிருக்கலாம், மேலே இருக்கிறதுனால x dy. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ அங்கே என்ன y square by 4 0 to 2 y square by 4 dy plus 2 to 3 3 minus y of dy. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்? 1/4 வெளியில் எடுத்துக்கிறேன். y ஸ்கொயர் பண்ணிங்கன்னா y cube by 3 0 to 2 plus 3 into y minus y இன்டகிரேட் பண்ணிங்கன்னா y square by 2 2 to 3. இப்போ அப்பர் அண்ட் லோயர் லிமிட் 1/12 ஆயிரும். ஸோ அப்பர் லிமிட் 2 cube minus 0 cube plus 3 into 3 minus 3 square by 2 minus லோயர் லிமிட் 2 போடுங்க 3 into 2 minus 2 square by 2. அப்போ இதில் இருந்து என்ன வருது? 1/12 into 8 plus 9 minus 9/2 minus 6. இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2. ஓகே, இது 4/2 which is 2 ப்ளஸ் 2 ஆயிரும். அப்போ ஃபைனலி 8/12 9 minus 6 பண்ணிங்கன்னா 3 plus 2 is 5. ஸோ 8/12 plus 5 minus 9/2. ஓகே, தென் இது ரெண்டையே கிராஸ் பண்ணுறேன். ஸோ 10 minus 9 1/2. ஸோ இது வந்து கேன்சல் பண்ணுற 2/3 வருது. ஸோ இதை கிராஸ் பண்ணுங்கள். 2 2s are 4 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 2/3. 2 2s are 4 plus 3 divided by 6. What is 4 plus 3 by 6? 7/6. That is the answer for example 9.58. Then next example 9.59 என்ன அப்படின்னா, find the integration of the area of the region bounded by the lines. 2 லைன் கொடுத்துருக்காங்க அண்ட் தி எக்ஸ் ஆக்சிஸ் மூணுத்துக்கும் இன்பிட்வீனில் இருக்க அந்த ரீஜனை ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு லைன் வந்து நமக்கு என்ன? எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம். இந்த லைனில் இப்போது இதில் இருந்து ஒய் வேணும்னா, ஸோ கீழே நான் பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கேன்னா பாருங்கள், இல்லைனா ஜஸ்ட்டு ரைட் திஸ் ரெஸ்பெக்டிவ் டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணி எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் வேல்யூ இந்த லைனுக்கு ஓகே, ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 15 minus 5x divided by 2னு வரும். ரைட்டா? இந்த minus 2 சாரி, இங்கேருந்து இது வந்துச்சுன்னா 5x minus 15. ஸோ 5x minus 15 divided by 2, that is the y value. ஓகே, இப்போ நீங்கள் yக்கு 3 கொடுத்தா என்ன ஆயிரும்? 0. 15 minus 15 0. அடுத்து yக்கு சம்மதர் சாரி எக்ஸுக்கு 3 கொடுத்தீங்கன்னா 0. 0 கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? minus 15/2 which is minus 7.5னு வரும் 0ல். ஓகே, அப்போ பாருங்கள் நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸில் 0ல் இட் இஸ் minus 15/2. ஸோ அப்போ 0ல் இட் இஸ் minus 15/2 சம்வேர் இங்கே எங்கேயோ இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் தட் பாயிண்ட். and 3ல it is 0, sorry this line, right? So 3ல it is 0 and 0ல it is minus 15/2 7 point somethingல வரும். and இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ரெண்டுத்துக்கும் என்ன காமனாக இருக்குன்னா 1, -5 அதெல்லாம் நான் கீழே எழுதிருப்பேன். இந்த செகண்ட் லைன் அதே மாதிரி நீங்கள் பிளாட் பண்ணிங்க அப்படின்னா x plus y equal to 4. ஸோ அப்போ அந்த லைனை பிளாட் பண்ணுறீங்கன்னா என்ன ஆகும்? எக்ஸ் வேல்யூ y is equal to 4 minus x minus 4 minus xன்னு எடுப்பீங்க, மைனஸ் ஆஃப் 4 plus x. ஸோ அப்போ ஒரு வேல்யூவாக 0 கொடுத்தீங்கன்னா -4. அதுதான் இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள், 0, -4. 4 கொடுத்தீங்கன்னா இட் பிகம்ஸ் -8. ஸோ அப்படியே ஒரு ஆன்சராக எழுத வேண்டியதாக 0ல் -4 அப்படியே ஒரு வேல்யூவாக எழுதலாம். அண்டு அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ், இங்கேனா அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ்னால் இது ஒரு இன்னொரு விஷயம். ஓகே, ஸோ இப்போ தி லைன் 5x minus 2y equal to 15 and x plus y plus 4 equal to 0 intersect at 1, -5. ரெண்டு எந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது? 1, -5ல. எப்படி அதை செக் பண்ணுவீங்க? ரெண்டு லைனையும் சால்வ் பண்ணிங்கன்னா வில் கெட் தி ரெஸ்பெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஃபர்ஸ்ட் லைன் நமக்கு என்ன? 5x minus 2y equal to 15. செகண்ட் லைனில் x plus y equal to -4. அப்போ இதை இன்ட்டு 2 பண்ணிக்கலாமா? ஸோ இட் பிகம்ஸ் 2x plus 2y minus 8. ஸோ டேரெக்டாக ஆட் பண்ணிங்கன்னா 7x equal to இங்கே வந்து 7 வரும். ஸோ x equal to 1. அடுத்து 1ன்னு ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் போடுங்க, செகண்டில் போடுங்க. 1 plus y equal to -4. ஸோ அப்போ y is equal to -5. அப்போ 1, -5 அதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஓகே, அண்டு தி லைன் 5x minus 2y equal to 15 மீட் தி எக்ஸ் ஆக்சிஸ் அட் 3, 0. அது நான் சொன்னேன் 3, 0ல் தான் அது மீட் ஆகுது. ஏன்னா அந்த பாயிண்ட் பாருங்கள் 0, 3 போடுறப்ப தான் 0 வருது. அண்ட் தி லைன் x plus y plus 4 மீட்ஸ் தி எக்ஸ் ஆக்சிஸ் அட் -4, 0. எக்ஸ் ஆக்சிஸ் எங்கே மீட் பண்ணுது? -4, 0. therefore by vertical strip ரெண்டு விஷயமா பண்ணியிருப்பாங்க. ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் மூலமாகவும் பண்ணலாம், வெர்டிக்கல் ஸ்ட்ரிப். வெர்டிக்கல் ஸ்ட்ரிப்னா இந்த இன்டர்செக்ஷன்லேருந்து நேராக வரைகிறீங்களா, இது வெர்டிக்கல் ஸ்ட்ரிப்பு.
ஹரிசாண்டல்னா இந்த பக்கம் இப்படி நம்ம வரைஞ்சி பார்த்தா என்ன வரும், ரெண்டுமே சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ ரெண்டுத்தையுமே பண்ணியிருப்பாங்க. அப்போ அது ரெக்வயர்டு ஏரியா இந்த கீழே இருக்க இந்த ரீஜன் தான் நம்ம ஃபைன் பண்ணோம். இந்த வெர்டிக்கல் ஸ்ட்ரிப்புக்கு லெஃப்ட் சைடு ஒரு ஏரியா, ரைட் சைடில் ஒரு ஏரியா. அப்போ -4 to 1 1 to 3 அந்த மாதிரி எடுத்துப்பீங்க. -4 to 1 ydx ப்ளஸ் 1 to 3 ydx. ஸோ அப்போ இந்த ரீஜனில் நம்மளுக்கு என்ன லைன் இருக்குது பாருங்கள், இந்த ரீஜனில் x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 4 = 0 அந்த லைன். இந்த ரீஜனில் அந்த செகண்ட் லைன் 5y தட் இஸ் 5x - 2y இருக்குல்ல அந்த லைன். ஸோ அதை நம்ம அங்கே போட்டுக்கிறோம். அதோட ரெஸ்பெக்டிவ் y வேல்யூ -4 - x dx ப்ளஸ் 1 to 3. இதோட y வேல்யூ நம்ம ஆல்ரெடி இந்த டேபிள் போடுறதுக்காக போட்டோம் பாருங்க, 5x - 15/2 தட் இஸ் தி வேல்யூ. ஓகே, இப்போ தனித்தனியாக பிரித்து இன்டகிரேட் பண்ணிவிட்டு எடுக்க வேண்டியதான். ஏன் மாடுலஸ் போட்டிருக்கோன்னா நமக்கு என்ன பிலோ தி எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கிறதுனால we are putting மாடுலஸ் ஆன் போத் சைட். ஓகே, ஸோ அப்போ மைனஸ் ஆஃப் இதுலேருந்து மைனஸ் வெளியில் எடுத்துக்கிறோம் 4x ப்ளஸ் x ஆஃப் dx 5/2 கான்ஸ்டன்ட் வெளியில் வச்சுக்கிறோம் x - 3 ஆஃப் dx. இப்போ இன்டகிரேட் பண்ணுங்கள், 4 இன்டகிரேட் பண்ணிங்கன்னா 4x மாடுலஸ் ஆஃப் மைனஸ் இஸ் ப்ளஸ் ஆயிரும், அதனால் அதை ப்ளஸ்ஸாக மாற்றிட்டேன். 4x ப்ளஸ் x²/2 -4 to 1 ப்ளஸ் 5/2 இன்ட்டு x இன்டகிரேட் பண்ணால் x²/2 -3x 1 to 3. இப்போ அப்பர் லிமிட் கொடுங்க 4 × 1 ப்ளஸ் 1/2 மைனஸ் லோயர் லிமிட் -4. ஸோ 4 × -4 ப்ளஸ் -4²/2. ஒன்ஸ் வேல்யூலாம் முடிஞ்சதுக்கப்புறம் மாடுலஸ் வெளியில் எடுங்க. 5/2 இன்ட்டு அப்பர் லிமிட் 3. ஸோ 3²/2 -3 × 3 மைனஸ் லோயர் லிமிட் 1 1/2 -3. ஸோ அப்போ என்ன வரும் 4 + 1/2 -16 + 16/2 ப்ளஸ் 5/2 இன்ட்டு 9/2 -9 1 - 6/2. ஸோ அப்போ இதோட வேல்யூ நமக்கு என்ன வரும் 4 + 1/2 + 16 - 16/2 ப்ளஸ் 5/2 இன்ட்டு 9 - 18/2 ப்ளஸ் 5/2ன்னு வந்துடும். ஸோ அப்போ இதோட ஆன்சர் 20 - 15/2 ப்ளஸ் 5/2 இன்ட்டு -9 ப்ளஸ் 5 / 2. ஸோ 40 - 15/2 ப்ளஸ் 5/2 இன்ட்டு -4/2. ஸோ அப்போ இதோட ஆன்சர் -2 2 2 கேன்சல். அப்போ ஃபஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் -5 வந்துடும். தட் இங்கே வந்து ப்ளஸ் 25/2. ஸோ 25/2 மாடுலஸ் ஆஃப் -5 ப்ளஸ் 5 எழுதலாம். கிராஸ் பண்ணிங்கன்னா 25 ப்ளஸ் 10/2. ஸோ அப்போ ஆன்சர் வந்து நமக்கு 35/2ன்னு வருது. திஸ் இஸ் அலாங் தி வெர்டிக்கல். இப்போ ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்பில் நம்ம பார்த்தோன்னா த ரெக்வயர்டு ஏரியா என்ன வரும்னா அப்பர் கர்வ் மைனஸ் லோயர் கர்வ் அந்த கான்செப்டில் நம்ம பேசுவோம். ஸோ அப்போ -5 to 0 x ஆஃப் r மைனஸ் x ஆஃப் லோயர் கர்வ். இது வந்து ஃபஸ்ட்டு ரைட் ரீஜன் மைனஸ் லெஃப்ட் ரீஜன் அந்த மாதிரி எடுத்துப்போம் ஆஃப் dy. ஸோ -5 to 0 ரைட் ரீஜன் நமக்கு என்ன இருக்குன்னா அந்த செகண்ட் ஈக்குவேஷன் 15 + 2y / 5 அந்த ரீஜன் தான் வந்து நம்மளுக்கு எக்ஸாக எடுக்கணும் இதிலேருந்து. ஓகே, ஸோ இப்போ ஹரிசாண்டல் அசிம்டோட் போட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி நம்ம பேசுவோம். இதுக்கு ரைட் சைடில் இந்த பாயிண்ட்டுக்கு நேராக ஹரிசாண்டல் அசிம்டோட் போட்டிங்கன்னா இதுக்கு ரைட் சைடில் இருக்க ரீஜன் இந்த கர்வ் வந்து எது 5x - 2y. லெஃப்ட் சைடில் இருக்க கர்வ் என்ன அந்த x + y மைனஸ் அதிலேருந்து ஒய்யோட வேல்யூ எடுத்த மாதிரி எக்ஸோட வேல்யூ எடுக்கணும். இதிலேருந்து எக்ஸோட வேல்யூ. அப்போ எக்ஸோட வேல்யூ வேணுன்னா என்ன பண்ணுவீங்க 5x = 15 + 2y வரும். அப்புறம் அந்த 5 டிவைட் பண்ணிங்கன்னா this. அதே மாதிரி இதிலேருந்து எக்ஸ் வேணும்னா -4 - y தட்ஸ் தி வேல்யூ. அதுதான் நம்ம அங்கே எழுதியிருப்போம் ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்க்கு. ஸோ எழுதியிருக்கோம் பாருங்கள் 15 + 2y/5 அண்ட் -4 -y. ரீஜன் வந்து -5லேருந்து 0 வரைக்கும் தான் நமக்கு இன்டர்வல் இருக்குது பாருங்கள். -5லேருந்து 0 வரைக்கும் நம்ம மொத்தமாக பேசுகிறோம். ஏன்னா இங்கே ஒய்யோட வேல்யூ பேசுகிறோன்னா ஒய் இங்கே என்னவா இருக்குது -5ல் இருக்குது அண்ட் இங்கே ஒய் வந்து 0. அப்போ -5 to 0 வரைக்கும் நம்ம பேசுகிறோம் அலாங் தி ரீஜன் ஒய் பேசுகிறதுனால. அப்போ -5 to 0 காமனாக 5 எடுக்கிறதுக்காக இதை கிராஸ் பண்ணுறோம் +20 + 5y ஆஃப் dy. இப்போ தனித்தனியாக இதை ஆட் பண்ணுங்கள் 35 + 2y + 5y பண்ணிங்கன்னா 7y 1/5 வெளியில் வச்சுட்டோம் -5 to 5. இப்போ இன்டகிரேட் பண்ணிங்கன்னா 35 into y ப்ளஸ் 7y²/2 -5 to 0. ஸோ அப்போ அப்பர் லிமிட் கொடுத்திங்கன்னா 0 லோயர் லிமிட் போட்டிங்கன்னா -5. ஸோ அதோட ஆன்சர் இப்படி வரும். ஸோ அப்போ 1/5 இன்ட்டு மைனஸ் ஆஃப் -175 இதோட ஆன்சர் ப்ளஸ் 175/2. இதை கிராஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும் 1/5 இன்ட்டு மைனஸ் ஆஃப் -350 ப்ளஸ் 175/2. ஸோ அப்போ இதோட ஆன்சர் -175/2 மைனஸ் ஆஃப் 1/5 இன்ட்டு. ஸோ அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 35. ஸோ 35/2 அப்படின்னு வந்துடும். ஸோ தட் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் 9.59. and that's all for this example and that's all for this video also. இதில் நம்ம 2 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ரெண்டுமே கொஞ்சம் லென்த்தியான விஷயம் அண்ட் நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது, கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், அதனால கொஞ்சம் லென்த்தாக பேசியிருக்கேன். ஓகே, ஸோ இதை கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. அப்கமிங் வீடியோவில் இன்னும் ஒரு 2 எக்ஸாம்பிள் இருக்குது, அது ரெண்டையும் நம்ம அப்கமிங் வீடியோவில் சால்வ் பண்ணி இந்த எக்ஸாம்பிள்ஸ் முடித்து எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணுவோம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.